நம்ம சூர்யாவோட கருப்பு படம் இப்போ 340 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருக்கதா ப்ரொடக்ஷன் டீமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அமரன் படத்தோட கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கருப்பு பிரேக் பண்ணியிருக்கு. அமரன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி ஃபைனலாக 320 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணிருச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் ஆல் டைம் டாப் 10 ஹையஸ்ட் கிராசர்ஸ் எதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம ரஜினி சார் 2.0. ஸோ இந்த படம் 624 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம தளபதி விஜயோட லியோ. ஸோ இந்த படம் 621 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஜெயிலர். ஸோ இந்த படம் 606 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு. ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது கூலி. ஸோ இந்த படம் 500 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது பொன்னியின் செல்வன் பார்ட் 1. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 495.60 க்ரோஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறது தி கோட். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 462 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு. செவன்த் பிளேஸில் இருக்கிறது விக்ரம். ஸோ இந்த படம் 430 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு. எயித்து பிளேஸில் இருக்கிறது பொன்னியின் செல்வன் பார்ட் 2. ஸோ இந்த படம் 345 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு. நைன்த் பிளேஸில் இருக்கிறது கருப்பு. ஸோ அந்த படம் 340 கோடி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 10th பிளேஸில் இருக்கிறது அமரன். ஸோ இந்த படம் 327 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் அமரன் படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணி ஆல் டைம் 9th ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை இப்போ செட் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி ஃபைனல் தேட்டரிக்கல் ரன் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை. ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8th ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஆல் டைம் செட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே இது கருப்பு நம்ம சவுத் இந்தியன் சினிமா அளவில் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்டி. இந்த படம் 345 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனையும். செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்குது, 340 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ நான் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு இந்த 2026. ஸோ அதே இது நம்ம இந்தியன் சினிமா அளவுலேயே இந்த இயரில் ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவிஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது துரந்தர் 2. ஸோ இந்த படம் 1820 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனையும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்டர் 2. ஸோ இந்த படம் 450 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனையும். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம பெட்டி. ஸோ அந்த படம் 345 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனையும். ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாஸோட கருப்பு. ஸோ அந்த படம் 340 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்தியன் சினிமா அளவுலேயே பார்த்தீங்கன்னா 4th ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கு. ஸோ கருப்பு படம் இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் பார்த்தீங்கன்னா 350 crore கிளப்பில் ஜாயின் ஆக வெறும் 10 கோடி தான் தேவைப்படுது. ஸோ பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.